என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, இன்று இரவுக்குள் என்னை நீ பார்த்து விட்டால் நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ விரும்பிய ஒரு நபராலேயே ஏற்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் சொன்ன இந்த நாள் உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருகின்றது என்பதனை நீ எப்பொழுதோ தெரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, இந்த நாளில் உன்னுடைய மனதிற்குள் விருப்பமான நபரால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்தே நல்ல தெளிவு கிடைக்கும். இந்த அம்மா உன்னிடத்தில் அதை நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற அர்த்தத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டும். வாழ்க்கை நம்மை இப்படியே வைத்துவிடுமோ என்று எண்ணி நீ பயந்தது எல்லாம் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் என்பதனை நம்பினால் போதும். நான் எப்பொழுதுமே உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை பார்த்து கொண்டிருப்பவள். எந்த நேரத்திலும் இந்த அம்மா இந்த வாழ்க்கையை நினைத்து உனக்காக சேர வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பவள். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே நம்மோடு சுற்றி நம்மை தேடி சிலர் இருக்க வேண்டும் என்பதுதான் என்று அர்த்தம் கிடையாது. என் குழந்தையை, தனித்து இருந்தாலும் தகுதி உடையவனாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான பல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கு நடக்கின்ற விஷயங்களும் எதுவாக இருந்தாலும் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மையை காண்பித்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொண்டால் எல்லாமுமே உனக்கானதாக உன் கைகளில் கிடைக்கும். ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். இந்த வாழ்க்கை நான் நினைத்தது போல நமக்கு சொந்தமானதை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தது போல நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றாய். அப்படி நீ விரும்புகின்ற பொழுது நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ எந்த அளவிற்கு மனவேதனை படுவாய் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொடுத்துவிட முடியாது. இது உனக்கு சரியானதுதானா? உன் வாழ்க்கையில் இது இருந்தால் போதுமானதுதான் என்பதனை பார்த்துதான் என் தங்கமே, இந்த அம்மா உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயங்கள் இனிமேல் உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி யோசிக்காமல் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ எதை பற்றியும் பெரிதாக சிந்திக்காமல் உன்னை வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானதாக உன் வாழ்க்கையை மீட்டு உன்னிடத்தில் கொடுக்கத்தானே செய்கின்றது. நல்லது ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றால் அதற்கு எப்பொழுதுமே நீ மனதளவில் உன்னை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்ததினால் ஒரு சிறு சந்தோஷம் வந்தால் கூட அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் இது ஒன்றுமே இல்லாததாக ஆகிவிடுகின்றது. இவ்வளவுதானா, இதைவிட பெரிதாக அல்லவா நான் எதிர்பார்த்தேன் என்று எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கை என்னவெல்லாம் தருகின்றது
என்னவெல்லாம் கொடுக்கின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு, உனக்கென்று நான் உன்னோடு இருந்து செய்கின்ற செயல்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த முடிவெடுத்து விட்டேன் என்றால், உன் முன்னால் நிற்கின்றேன் என்றால், நிச்சயமாக இதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்திற்காக இவையெல்லாம் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது என்பதனை நீ கட்டாயமாக உணர வேண்டும். யாரும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னை காயப்படுத்த முடியாது. உனக்கான உறவுகள் யாராக இருந்தாலும் அவ்வளவு சுலபமாக எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிட முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒன்று என்று அதை தெரிந்தேதான் ஆக வேண்டும். என் தங்கமே, அப்படி மாற்றி கொடுக்கின்ற நேரத்தில்தான் இந்த வாழ்க்கையிலும் எதிர்பார்த்தது எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை நீ எப்பொழுது எல்லாம் பார்க்க தொடங்குகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னென்னவென்று உனக்கு புரிய வரும். நீ விரும்பிய ஒருவர் நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்கு கொடுக்க வருகின்றார் எழும்பொழுது, அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் அது நியாயமற்றதாக மாறிவிடாது. என் குழந்தையே, நமக்கு நன்மையை செய்ய நினைப்பவர்கள் இங்கு யாரும் இல்லை. அப்படி இருந்தும் ஒருவர் நமக்கு நன்மையை செய்ய வருகின்றார்கள் என்றால் அது நமக்கு வேண்டிய ஒருவரால் மட்டும்தான் முடியும். எல்லோராலும் அதை எளிதாக செய்துவிடுவது கிடையாது. அப்படி செய்யவும் இங்கு யாராலும் முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இந்த அம்மா செய்கின்ற ஒவ்வொன்றும் இனி உன்னை ஒருபொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டே வரும். நீ விரும்பிய விஷயம் உனக்கு மிகவும் பிடித்த ஒருவரால் உன் வாழ்க்கையில் உன்னிடத்தில் வந்து சேரும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டு விடாதே. இந்த தாயானவளினுடைய ஆசிகளோடு என்றும் நீ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கப் போகின்றாய். நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்தத்தான் போகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் எந்த காலத்திலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த அம்மா சொல்லக்கூடியவர் யார் என்பதையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். உண்மையான நம்பிக்கை வைத்து, யார் மீது உண்மையான அன்பு வைத்து உன் வாழ்க்கையை இவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். உன் வெற்றியை உன் கைகளுக்குள் ஒப்படைப்பார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.